அக்கோ மூஞ்சி அப்படி இருக்கு. ஏப்பே ஏன் சின்ன பொண்ணு டக்குன்னு இப்படி யாரை பார்த்து அப்படி சொல்லிடுறியே? ஐயா மைனியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனியோ, நம்ம மாயமாக்க தானே, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவே. ஏன் நாலுமுடி பழக்கோட வா வான்னு கூப்பிட்டு இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்கியே ஏன்? பூர பேரு எரிச்சல கிளப்பாத சொல்லிட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, நீ இன்னைக்காவது உங்க மாமியாட்ட சொல்லிட்டு எடுத்து வந்தியா இல்ல சொல்லாம கொள்ளாம தான் நிக்கிறியா? ஆமா சொன்னா உடக்கூடிய ஆளாது, நானே சும்மா டிம்கி கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் மைனியோ. ஆமா ஏ மாயமாக்கோ, நீங்க என்னமோ ராசாத்தியை கூப்பிட போறேன்ட்டு போனியே, ஆளை காணோம். ஏ ஆமா ராசாத்தின்னு ஒன்னதான் ஞாபகம் வருது. ஏ பத்மாக்கோ, ராசாத்தி லேசுப்பட்டவா கிடையாது பத்திடுங்க. மட்டும் ஒன்னும் இல்ல என்ன நடிப்பு நடிப்பா. இப்ப வீடு கட்ட போறாளாமாக்கோ. இப்பதான் 4 முடி ஃபார்முக்கு வந்திருக்கு. அப்படியா? வீடு கட்ட போறாளாமா? ஆமா உனக்கு யார் சொன்னா? ஏக்கோ அவ யார்ட்டையும் மூச்சை விடலவளுக்கு நான் எதாச்சியா வா பழக்கோட வான்னு கூப்பிட பண்ணி பத்தியா, அப்போ யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருந்தா பத்திருங்க வீடு கட்டதை பத்தி. அதனால என்ன பார்த்தோன்னு கொஞ்சம் படம் வச்சு பார்த்தா, வேற எனக்கு கேட்டுட்டு வந்தோன்னு அவளே சொல்லிட்டா பத்திருங்க. அது இப்ப இருக்க வீடே பெரிய வீடு தானே, வேற எதுக்கு இன்னொரு வீடு? அதான் வட்டி பணம் கொளுத்து கிடக்க, வேற இன்னொரு வீடு கட்ட மாட்டா. என்ன 4 வீடுனாலும் கட்டுவா. நம்ம ஏதோ 5 பத்தி கேட்டுருமோன்ட்டு நம்மகிட்ட ஒன்னும் இல்ல இவ்வளவு நாள் படம் வச்சு